சிவகங்கை விபத்தில் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகங்கை விபத்தில் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஃபரூக் வழங்க கேட்கலாம். ஃபரூக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கும்பங்குடி என்ற இடத்துல 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் பரிதாபமாக 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 4 நபர்கள் மோசமான நிலையிலே, 2 சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், 2 மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 12 வயது குழந்தை பெண் குழந்தை சிவகங்கை மருத்துவமனையில மிகவும் காயங்களுடன் மோசமான நிலையிலே அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். பலரும் காயமடைந்துள்ள நிலையில இப்பொழுது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 5 உடல்கள் வைக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில தமிழக முதல்வர் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்ததோடு, இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அளித்துள்ளார். தற்போது மருத்துவமனைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சற்று நேரத்தில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபரூக்.